இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்திய நேர நிகழ்ச்சியிலே மீண்டும் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் எபிரேய நிருபத்தை தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். 1ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தார் என்று நாம் படித்தோம். அது மாத்திரமல்ல, அவருடைய தெய்வத்தன்மையை நாம் படித்தோம். 2ஆம் அதிகாரத்திலே நாம் அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு கை கொடுத்தார் என்று பார்த்தோம். 3ஆம் அதிகாரத்திலே நாமே அவருடைய வீடாக இருக்கிறோம் என்று பார்த்தோம். 4ஆம் அதிகாரத்திலே இளைப்பாறுதலிலே நாம் விசுவாசத்தினாலே பிரவேசிக்க அழைக்கப்படுகிறோம் என்று பார்த்தோம். அது மாத்திரமல்ல, நமக்கு கிடைத்த ரட்சிப்பு நித்திய மீட்பு, அதாவது இட்டர்னல் சால்வேஷன் என்பதை குறித்து 5ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம். 6ஆம் அதிகாரத்திலே ஆபிரகாமின் அனைத்து ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு வந்து சேருகிறது என்று பார்த்தோம். எனவே நாம் பிறரை ஆசீர்வதிக்கிறவர்களாக மாற வேண்டும். அதற்குரிய திராணியை நாம் ஆண்டவர் தந்திருப்பதை பயன்படுத்த வேண்டும் என்று நாம் பார்த்தோம். 7ஆம் அதிகாரத்திலே நமக்கு ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்கிறது என்கிற அறிவு வர வேண்டும். அது சேஞ்ச் ஆகியிருக்கிறது. பழைய ஏற்பாடு லேவி கோத்திரத்திலிருந்து அது மெல்கிசேதேக்கின் முறையின்படி கிறிஸ்துநாதர் ஆசாரியராய் மாற்றப்பட்டபடினாலே பிரதான ஆசாரியர், நாம் எல்லாரும் ஆசாரியர்கள் என்கிறதை நாம் பார்த்தோம். 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்த்தோம், இயேசு கிறிஸ்து மூலம் நமக்கு ஒரு புதிய உடன்படிக்கை. ஸோ இதையெல்லாம் என்ன கருவிலே நமக்கு வந்து கிடைத்தது என்று பார்க்கும்போது, ஆரம்பத்திலே நாம் பார்த்தோம், இந்த எபிரேய நிருபத்திற்கு ஒரு கரு வார்த்தை கிருபையை பற்றி கொள்ள கடுவோம். 12ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். 12 28ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ளுவோம். அப்போ அது என்ன காரியம் என்று படித்த போது 12ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் அப்படி நம்ம ரிவர்ஸ்லேயே போயினா 1ஆம் அதிகாரத்திலிருந்து தான் இவ்வளவும் வருகிறது. அவர் உட்கார்ந்திருக்கிறார், அந்த கிருபையை பிடித்து கொள்வோம். அவர் ஆபிரகாமுக்கு கை கொடுத்திருக்கிறார், அந்த கிருபையை பிடித்து கொள்வோம். இப்படி திரும்ப 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 நம்மளை ஒரு புதிய உடன்படிக்கையிலே வைத்திருக்கிறார். அந்த கிருபையை நாம் பற்றி கொள்ள அழைக்கப்படுகிறோம். இந்த நாளிலும் நாம் 9ஆம் அதிகாரத்திற்கு வருகிறோம். மிக முக்கியமான ஒரு அதிகாரம் 9ஆம் அதிகாரம். இது ஒரு கடிதம். எனவே அவர் வரிசையாக எழுதி கொண்டே வரும்போது 9ஆம் அதிகாரத்தில் அவர் பழைய ஏற்பாட்டில் உள்ள அந்த ஆசாரிப்பு கூடாரங்களை பற்றி சொல்லிவிட்டு ஆண்டவருடைய அந்த பிராயச்சித்த பலி அதனுடைய காரியத்தை இங்கே விளக்குகிறார். 9ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்படி இருந்ததினால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மைத்தாமே ஒரே தரம் பலியிட்டபடியினாலே இந்த ஒரே பலியினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். இந்த அதிகாரத்தினுடைய கீவேர்டு, ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒவ்வொரு கீவேர்டு பார்த்துக்கிட்டே வரும். அதை நம்ம மைண்டில் வைத்து அதை நம்ம விளங்கிக்கிட்டதுக்காக, முதல் அதிகாரத்திலே உட்கார்ந்தார், 2ஆம் அதிகாரத்திலே கை கொடுத்தார், அப்படியே நம்ம பார்க்குறோம். 3ஆம் அப்படி ஒவ்வொன்றா பார்க்கும்போது இந்த அதிகாரத்தில் ஒரே தரம் 27ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி ஒரே தரம் பலியிடப்பட்டு. ஸோ அப்போ அந்த ஒரே தரம்ங்கிறத நான் உங்களுக்கு காயின் பண்ண விரும்புகிறேன். ஒரே தரம். ஸோ அந்த 3 இடத்திலையும் நம்ம வருகிறதை நாம் பார்க்குறோம். 12ஆம் வசனத்துலேயும் நம்ம அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். 12ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். இப்போ அந்த ஒரே தரம்ங்கிற வார்த்தை என்னென்னா, பல தடவை இல்லை, ஒரே தரம் பலியானார். இந்த வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அநேக காரியங்கள் உண்டு. நீங்கள் 14ஆம் வசனத்துக்கு வரும்போது
இந்த ஒரே தரம் பலியானதினாலே நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்தீங்கன்னா, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அப்போ நம்முடைய மனசாட்சியை சுத்திகரித்திருக்கிறது அந்த ஒரே தரம் பலியானதினால. நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரச்சனையே நாம் ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறின பிறகு நம்மளுக்கு இருக்கிற அந்த துர்மனசாட்சி, வேலையில் ஆவியானவர் உங்கள் கண்களை திறக்கிறார். அந்த துர்மனசாட்சியை அவர் ஒரே தரம் பலியானதினாலே அது நீக்கப்படுகிறது. அது போட்டிருக்கு. எவ்வளவு நிச்சயம். வெள்ளாட்டுக்கடா 12ஆம் வசனம், இளங்காலை இவர்களுடைய இரத்தத்தினாலே ஒரு பாவம் மன்னிப்பு அல்லது பாவம் மூடப்படும் போது பழைய ஏற்பாட்டில், ஆனால் புதிய ஏற்பாட்டில் அந்த ஒரே தரம் அவர் பலியானதினாலே நம்முடைய வாழ்க்கையில் துர்மனசாட்சி நீங்க நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். அதனால் உங்கள் மைண்டில் இது வரும்போதெல்லாம் நீங்கள் அதை ஓவர் கம் பண்ணணும். இந்த வசனத்தை வச்சு, நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன் அவர் ஒரே தரம் பலியானதினாலே. அது மாத்திரமல்ல, நாம் பெற்ற மீட்பு நித்திய மீட்பு. அது ஏற்கனவே நம்ம ஒரு வாரம் பார்த்தோம். இட்டர்னல் சேல்வேஷன். ஏனென்றால் அவர் நித்திய ஆவியினாலே ஒரே தரம் பலியானபடியினாலே. ஸோ இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். எனவே என்னுடைய வாழ்க்கையில் துர்மனசாட்சி வர முடியவே முடியாது. குற்ற மனசாட்சிக்கு அங்கே இடமே கிடையாது. அதாவது எப்போதுமே நீங்கள் வச்சுக்கிட்டீங்கன்னா, ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது பாவ உணர்வை தான் தருவாரே தவிர குற்ற உணர்வை தர மாட்டார். அதை கொடுக்கறது ஒரே விட நம்முடைய பிசாசு தான், நம்முடைய எதிரியான பிசாசு தான். அதை ஒரே தரம் சிலுவையிலே முடித்திருக்கிறார். உங்கள் கண்கள் திறக்கப்படும். ஒரு நாள் குற்ற மனசாட்சிக்கு இடமே கொடுக்காதுங்க. தெளிவாக இங்கே இந்த வசனத்தில் 14:9-14 மறந்துடக்கூடாது. கிறிஸ்துவின் இரத்தம் ஒரே தரம் சிந்தப்பட்டதினாலே நம்முடைய மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இந்த திங்கிங் நமக்குள்ளே வர 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 நம்ம மைண்டு இளைப்பாறுதலுக்குள்ளே வரும். அதாவது நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது மனசாட்சி மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்கள் எல்லாம் அதாவது மாற்றப்படுகிறது மாத்திரமல்ல, அது மூடப்படுகிறது மாத்திரமல்ல, அது சுத்திகரிக்கப்படுகிறது. இன்னொரு வசனத்தை நாம் படிக்கும்போது நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இதை எப்படி நம்ம விளங்கிக்கிடுறோம்னா, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நாங்கள் படிக்கும் பாருங்கள். அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். மேலே உள்ள லிஸ்ட்டில் நீங்கள் கொஞ்சம் பேர் இருந்தீங்க. ஆயினும், இந்த வேர்டு ரொம்ப முக்கியம், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். இல்லை கிளாரிட்டியாக இருக்குது பாருங்கள் வசனம். பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஸோ 2 காரியம் நம்மளை பரிசுத்தப்படுத்திட்டு, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரே தரம் சிந்தப்பட்டதினாலே, அவர் சிலுவையிலே சிந்தினதினாலே, அந்த எல்லா நாமத்திற்கு மேலான பெரிய நாமம் இயேசு என்னும் நாமம் நமக்கு கிடைத்தபடினால் அந்த நாமத்தின் நிமித்தம் நாம் கழுவப்படுகிறோம். அந்த நாமத்தின் நிமித்தம் நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அந்த நாமத்தின் நிமித்தம் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம். எவ்வளோ அருமையான ஒரு காரியம் பாருங்கள். ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே ஜாயிண்ட் ஆகும்போது அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தி விடுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் துர்மனசாட்சிக்கு இடமே கிடையாது. அது மாத்திரமே இந்த அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 19:20 1 கொரிந்தியர் 6:19-20 உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியின்
ஆலயமாக இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் என்றும் அறியீர்களா? ஸோ இந்த சரீரம் ஒரே தரம் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா இரத்தம் சிந்தி இதை தேவ ஆலயமாய் மாற்றியிருக்கிறார். அடுத்த வசனம் ரொம்ப முக்கியம். கிரயத்திற்கு கொள்ளப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மைமைப்படுத்துங்கள். கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள். ஸோ கிரயம் அப்படின்னா கணக்கு செலுத்தி தீர்க்கப்பட்டது. ஒரே தரம் ஒருக்கா ப்ரைஸ் பண்ணி கொடுத்துட்டார். கிரயம்னா கணக்கு செலுத்தி தீர்க்கப்பட்டது மாத்திரமல்ல, ஹை ப்ரைஸ் விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி அவர் நம்மை மீட்டிருக்கிறார். அதனாலே என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்பொழுதுமே ஒரு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் வாழ முடியும். குற்ற மனசாட்சி என்னை விட்டு நீங்குகிறது ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே. திரும்ப திரும்ப அந்த வசனத்தில் கேட்குறார், உங்கள் உடல்கள் கிறிஸ்துவின் உறுப்புகள் என்று தெரியாதா? டோன்ட் யூ ரியலைஸ் தட் யுவர் பாடிஸ் ஆர் ஆக்சுவலி பார்ட் ஆஃப் கிரைஸ்ட்? அதனால தான் தேவனுடைய பிள்ளை பாவம் செய்கிற அந்த விருப்பமும் அதில் உள்ள ஒரு காரியமும் அவனுக்கு வழக்கமான ஒரு காரியமாக இருக்காது. தப்பி தவறி ஒரு தப்பு பண்ணால் கூட அவன் உடனே வெளியே வந்துடுவான். ஏன் அப்படின்னா ஒரே தரம் சிந்தப்பட்ட அந்த இரத்தம் அவனுக்காக பரிந்து பேசுகிறது மாத்திரமல்ல, அது நித்திய மீட்பு. ஒரே தரம், இந்த ஒரே தரம்ங்கிற வார்த்தையை நீங்கள் உள்வாங்குங்க. ஒரே தரம் பலியானதினாலே என்னுடைய ரட்சிப்பை நான் இழக்க முடியாது. ஒருவேளை நான் ஆண்டவரை விட்டு தூரமாக போனால் கூட மீண்டும் நான் ஆண்டவரண்டை தைரியமாக வர முடியும். ஏனென்றால் அது நித்திய ரட்சிப்பு. அந்த இளைய குமாரன் கதையில் நம்ம தான் பார்க்குறோம். தகப்பன் ஓடு உள்ள அந்த ஐக்கியம் அவனுக்கு முறிந்து போனது. ஆனால் தகப்பனோடு உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொடர்பு, அந்த காரியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மீண்டும் வரும்போது மீண்டும் அந்த தகப்பன் மகனை கட்டிப்படுத்திக்கொள்ளு. ஸோ அந்த சன்ஷிப் அங்கே போகவே இல்லை. ஃபெல்லோஷிப் தான் கொஞ்சம் கட்டாயிருந்து, திரும்பவும் அது புதுப்பிக்கப்படுறது. இப்படி தான் ஆண்டவர் நம்மளை நிரந்தரமாக அவருடைய பிள்ளையாக வைத்திருக்கிறார். நிரந்தரமாக நாம் அவருக்குள்ளே நாம் வாழுகிறோம். இந்த அதிகாரம் முழுதும் திரும்ப திரும்ப அவர் இதைத்தான் எழுதுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15வது வசனத்தில் பாருங்கள், எபிரேயர் 9:15. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் போட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். அதில் நித்திய சுதந்திரம், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர், இந்த வார்த்தையெல்லாம் மிக முக்கியமானது. அப்போது நித்திய சுதந்திரம் அப்படின்னா நித்தியமான ஒரு உரிமையை அவர் நமக்கு தந்திருக்கிறார். 24ஆம் வசனத்தை படிக்கும்போது, அந்தப்படி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதாக இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்தில் தானே இப்பொழுது நமக்காக தேவனுடைய சமூகத்திலே பிரதிச்சயமாகும்படி பிரவேசித்திருக்கிறார். நமக்காக, இப்பொழுது நமக்காக. இதுதான் ஆன்லைன். ஸோ தேவ பிரசன்னத்திலே தேவனோடு என்றென்றுமாய் நாம் வாழத்தக்கதாக இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியாக இருக்கிறார். இப்போ ஆன்லைன் ஆண்டவரோடு. அதனால தான் ஒரு தேவ மனிதன் சோர்ந்து இருக்க முடியாது. அப்படியே அவன் அந்த நிலைக்கு போகும்போது இதை அவன் ரியலைஸ் பண்ணும்போது திரும்ப வந்துடுவான். அந்த பவுல் சொல்கிறார்ல, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் 2 கொரிந்தியர் 4:1. எப்படிப்பட்ட ஊழியம்? மேலே அந்த 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா விடுதலை அளிக்கக்கூடிய ஒரு ஊழியம். ஆவியானவராலே வார்ம் பண்ணி ஆவியானவராலே அந்நிய பாஷை பேசி ஆவியிலே நிறைந்திருக்கிற அந்த காரியத்தை நான் பெற்றிருப்பதினாலே இப்பொழுது எனக்காக அவர் பரிந்து பேசுகிறது மாத்திரமல்ல, எனக்காக அவர் பிரவேசித்தபடினாலே, நான் என்றென்றும் ஆண்டவரோடு இருக்கிறபடினாலே, நான் உன்னதத்திலே என்னுடைய ஆவி அவர் ஆவியோடு ஜாயிண்டாகி உட்கார்ந்துருக்கிறபடினாலே நான் சோர்ந்து போகிறதில்லை.
இந்த அறிவு நமக்குள்ளே வரும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு புரட்சிகரமான மாற்றம் வரும். ஏனாதோனா என்கிற ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே வராது. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, 14ஆம் வசனத்தை நீங்கள் திரும்ப ஒருக்கா நீங்கள் பார்த்தீங்கன்னா மத்தியில் இருக்கும். ஸோ முதலேருந்து நான் படிக்கிறேன். நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு அப்படின்னு போட்டு. ஸோ அந்த லிவிங் காட் அவர் இப்பொழுது நமக்காக அங்கே இருக்கிறார். எனவே நாம் ஊழியம் செய்வது நம்முடைய மனசாட்சி நம்மளை குத்துற நேரங்கள் எல்லாம் இந்த வசனத்தை நீங்கள் மைண்டில் வரணும், அப்படியே சொல்லணும். அப்பாலே போச்சா தானே, எனக்காக அவர் ஒரே தரம் பலியாக இருக்கிறார். அது ஒரு நித்திய மீட்பு, அது ஒரு நித்திய சுதந்திரம். அதை யாருமே என்கிட்ட பிரிக்க முடியாது. நீங்கள் நல்லா அதை மைண்டுக்குள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் ஒரு நாளும் அந்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் சோர்ந்தும் போக முடியாது, வருத்தப்பட முடியாது. ஆனால் அதை குறித்து என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருப்போம். கிருபையும் சமாதானம் நம்மிடத்தில் பெருகி கொண்டிருக்கும். கிரயத்திற்கு நாம் கொல்லப்பட்டிருக்கிறோம். வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டிருக்கிறார். என்னை வெளியேறப்பெற்றவனாக அவர் பார்க்கிறார். பார்க்கும்போதே சொந்த குமாரனையே கொடுத்து துள்ள துடிக்க இரத்தம் சொட்ட சொட்ட என்னை மீட்பதற்கு அவர் பலியாயிருக்கிறார் என்றால் நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? அந்த ஒரே தரம் அவர் பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதர பலியாய் மாறிவிட்டபடினாலே என்னுடைய பாவங்கள் மாத்திரமல்ல, என்னுடைய சாபங்கள் மாத்திரமல்ல, என்னுடைய நோய்கள் மாத்திரமல்ல, என்னுடைய தரித்திரங்கள் மாத்திரமல்ல, என்னுடைய சமாதான குறைச்சல் மாத்திரமல்ல, என்னுடைய கசப்புகள் மாத்திரமல்ல, என்னுடைய வைராக்கியம் மாத்திரமல்ல, என்னுடைய எல்லா பிரச்சனையும் சிலுவையிலே முடிந்தது. ஒரே தரம். இதை நாம் நினைவு கூறும்போது நம்முடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் வருது. ஸோ இந்த சத்தியம் இதில் என்ன நம்ம கண்டுபிடிக்கும் அப்படின்னா, இது சத்திய நேர நிகழ்ச்சி. எனவே இதில் என்ன சத்தியம்? ஒரே தரம் பலியானாருங்கிறதுல யாராவது நம்மளை ஹர்ட் பண்ணும்போது, யாராவது நம்மளை ஊண்டு பண்ணும்போது நீங்கள் உடனே என்ன செய்யணும்னா கல்வாரியை தான் நினைக்கணும். அங்கே இயேசு கிறிஸ்து ஒரே தரம் பலியான போது அங்கே மன்னிப்பை வழங்கி கொண்டிருந்தார். அது அவரால் முடிந்தது. ஏனென்றால் நித்திய ஆவியினாலே அவர் பலியானார். ஸோ நமக்குள்ள ஆவியானவர் இருக்கும்போது ரோமர் 5:5 படி அந்த தேவ அன்பை நம்முடைய ஆவியிலே அவர் ஊற்றி கொண்டே இருக்கிறார். எனவே நம்மளை உபத்திரப்படுத்துகிறவர்களை, நம்மளை குற்றம் சாட்டுகிறவர்களை அல்லது நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை நம்மளால் எளிதாக நேசிக்க முடிகிறது. இதுதான் அந்த சத்தியத்தினாலே நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவங்கள நேசிக்க முடியலங்கும்போது நீங்கள் டர்ன் கல்வாரி தான். அதுதான் கிருபை என்று சொல்லுகிறோம். அவர் என்னை நேசித்தாரே, எனக்காக ஒரே தரம் பலியானாரே, அதனால தான் நானும் பிறரை நேசிக்கணும். அப்படி அந்த அந்த அதுதான் பிவட் பாயிண்ட். அந்த லவ் நம்மளை நிறைக்க 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 அந்த பர்ஃபெக்ட் லவ், அந்த முழுமையான அன்பு நம்மளை நிறைக்கும் போது மனிதர்களை நேசிக்கக்கூடிய அந்த குறைவுள்ள அன்பிலே நாம் தேர்ச்சி பெறுகிறோம். இயேசு கிறிஸ்து தேர்ச்சி பெற்றார். பேதுருவும் அங்கே யூதாசும் பரிதாபமாக அவர்கள் தோல்வி அடைந்தனர். ஆனால் ஆவியானவர் வந்த ஒரு பெந்தைகோஸ்தைக்கு பிறகு அவர்கள் அதே பேதுரு அதே ஸ்டாண்டில் திரும்ப எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த நிலையில் சோர்ந்திருந்தாலும் கிறிஸ்துவின் ஒரே தர பலியை சிந்தித்து பாருங்கள். உங்கள் லைஃபே அடியோடு மாறிடும். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறது மாத்திரமல்ல, ஒரே தரம் பலியானாருங்கிற அந்த சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும். எனவே நாம் பாவத்திலும் வாழ முடியாது. இதைத்தான் பழைய கீர்த்தனை பாடலிலே நாம் இதை செய்தி அப்படியே எழுதி வச்சுருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஒரு பாடல், நீ உனக்கு சொந்தமல்லவே, நீ உனக்கு சொந்தமல்லவே, நிமலன் கிறிஸ்துநாதருக்கே சொந்தம். அந்த பாடலை பார்த்தீங்கன்னா இந்த செய்தியின் அப்படியே உரிச்சு வச்சிருக்கும். பழைய பாவத்து ஆசை வருகிறதோ, பிசாசின் மேலே உனக்கு திரும்ப பட்சம் வருகிறதோ, அழியும் நிமித்து ஆசை காட்டிய அக்கினி கடலில் தள்ளுவான். நீ மீட்கப்பட்டவன் தான், நீ ஆண்டவருடைய பிள்ளைதான். ஆனால்
பழைய பாவத்து ஆசை வரும்போது நாம் அவனுக்கு இடம் கொடுக்கும்போது அவன் உள்ளே நெழுந்து நம்முடைய ஆவிக்குரிய தரத்தை உறிஞ்சி விடுகிறான், கொள்ளையடிக்கிறான், திருடுகிறான். வேலையே தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நம்மளை சிறைபிடிக்க பார்க்கிறான். அதனால தான் வேதத்தில் திரும்ப 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 பிசாசுக்கு இடம் கொடாதீருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஏனென்றால் நித்திய வழி மாத்திரமல்ல, ஒரே தரம், அவ்வளோதான், அதுக்கு மேலே வர முடியாது, முடிந்தது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஒரு காரியம், கிறிஸ்து ஒரே தரம் பலியானாருங்கிறதை நாம் திங்க் பண்ணும்போது நம்ம லைஃபே மாறிவிடும். இந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் 9ஆம் அதிகாரம் 28, கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டுகிறவர்களுக்கு ரட்சிப்பு அருளும்படி 2ஆம் தரம் பாவமில்லாமல் தரிசனமாவார். தெளிவாக அதில் இருக்குது. முதல் தடவை அவர் வந்தது, ஒரே தரம் பலியானது, எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்கும்படி. அவ்வளோதான். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்துவோ முஸ்லீமோ பேர் கிறிஸ்தவங்களோ அல்லது பெந்தேகோசு கிறிஸ்தவ, யாராக இருந்தாலும் எக்ஸ் ஆர் ஒய், அவருடைய கல்வாரியை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது அந்த ஒரே பலியினாலே, ஒரே தரம் அவர் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது மாத்திரமல்ல, 2ஆம் தடவை இதே போல் அவர் பாவமில்லாமல் தரிசனமாவார் என்று ஒரு அத்தாரிட்டியோடு இந்த அதிகாரம் முடியுது. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஒரே தரம் அப்படிங்கிற வார்த்தையில் பாவம் மாத்திரமல்ல, வியாதி மாத்திரமல்ல, எல்லா பிரச்சனையும் க்ளோஸ் ஆகிட்டு. ஒருவேளை நம்ம வியாதியாக இருக்கிறோம் அப்படின்னா ஏற்கனவே கிரயத்து கொல்லப்பட்டாச்சு. இந்த சரீரம் ஆண்டவருடைய சரீரம். இப்போ நாம் தான் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த காரியத்தில் ஒரு போர் செய்கிற மாதிரி பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிற்க பழக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில வியாதி, எல்லா வியாதியும் பிசாசினால் வருவதில்லை, நமக்கு நல்லா தெரியும். ஆனால் எப்போதுமே நம்முடைய சரீரத்தை ஓத்திரப்படுத்தி நம்முடைய காரியங்களை தடை செய்கிறவன் அவன் தான். எனவே தான் நாம் எப்பொழுதுமே ஒரு வியாதின்னு வரும்போது ஏதாவது ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்தோ அல்லது வசனத்தின்படி அப்படியே போயோ முதல்ல அவனை எதிர்க்கணும். நம்ம அநேகர் இது தேவ சித்தம் வியாதி தர்றதுன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையை சீரழித்து விடுகிறோம். கிடையவே கிடையாது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தபோது பிதாவின் தற்சொரூபம். அவர் யாருக்கும் வியாதியை கொடுத்ததில்லை. எந்த இடத்துக்கு போனாலும் வியாதியை குணமாக்கினார். சிலுவையிலே நாம் தழும்புகளால் குணமாகிறோம். எனவே வியாதி சாபத்தின் ஒரு பகுதி. சாபத்தை சிலுவையிலே சுமந்துட்டார், வியாதியையும் சுமந்து முடிச்சாச்சு. இந்த அறிவு நமக்கு வரும்போது நம்முடைய ஜெப வாழ்க்கையிலே மாற்றம் வந்துடும். ஆண்டவரே என்னுடைய வியாதியை சுகமாக்குன்னு நம்ம ஜெபிக்க மாட்டோம். ஆண்டவரே என்னுடைய வியாதியை சிலுவையிலே சுமந்து விட்டீர், இன்னைக்கு எனக்கு சுகம் கொடுக்க போகிறீர், உமக்கு நன்றி அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஏனென்றால் இதுக்குரிய பிராயச்சித்த பலி ஒரே தரம். இந்த வேர்டை நான் அண்டர்லைன் பண்ண விரும்புகிறேன். முடிச்சாச்சு 2000 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன் கண்ணு தான் திறக்கப்படணும். பவுல் சொல்லுவார்ல, பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு வேணும். அந்த சுதந்திரம் நமக்குரியது. இப்போ நம்ம தான் இயேசுவின் நாமத்தினாலே போ என்று சொல்லி நம்முடைய சரீரத்திலே காணப்படுகிற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு நாம் தான் எதிர்த்து நிற்க வேண்டும். இது நல்லா உங்கள் மைண்டில் நீங்கள் வைக்கணும். அப்போ தான் அந்த ஒரே தரம்ங்கிறது நம்ம மைண்டுக்குள்ளே போய்கிட்டே இருக்கும். முடிச்சாச்சு, ஆல்ரெடி டன், ஆல்ரெடி ரிசீவ்டு, பெற்றுக்கொண்டோம். இப்போ நம்ம தான் என்ன செய்யணும்? அதை விசுவாசித்து கட்டவிழ்த்து விட வேண்டும். என் ஆவியில் எல்லாத்தையும் ஆவியானவர் நினைச்சிட்டாரு, டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருக்கிறார் ஒரே தரம் பலியாகி. நான் தான் அதை என்ன செய்யணும்? திரும்ப திரும்ப என் மைண்டில் கொண்டு வந்து, இந்த வசனத்தில் எப்படி இருக்குது, நோய்களை சுமந்தார், அதனால் நான் இதுக்கு உடன்பட மாட்டேன், இந்த வசனம் எனக்குரியது. இப்படி வார்த்தைக்கு நீங்கள் வரும்போது வார்த்தையின் வல்லமை உங்களை ரிலீவ் பண்ணும். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உமக்கு நன்றி.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருக்கிறது. எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் நீர் குணமாக்குகிறீர். இந்த நாளிலும் ஒரே தரம் நீர் பலியானபடினாலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் அதே வல்லமை இன்றும் ஆண்டவரே விசுவாசிக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் பிரவாகித்து ஓடுகிறபடினாலே தோத்திரம். எல்லார் மீதும் உங்களுடைய கரம் அமரட்டும் ஆண்டவரே. இரவிலே நல்ல நித்திரையை கொடுங்க. எல்லா வியாதியிலிருந்தும் இன்றையிலிருந்து நீர் விடுதலை கொடுத்து விட்டீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மெய் விசுவாசம் வசனத்தின் மூலம் அவர்களுக்குள்ளே வந்துவிட்டபடினாலே நன்றி. இயேசு நிமித்த வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.